அவார்டு எனக்கு கிடைச்சி ரொம்ப மிக்க சந்தோஷமா இருக்குது. இது மாணவர் மூலியமா கிடைச்சதுனால மாணவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். மேலும் இந்த பரிசு தொகை, இந்த விருது மூலம் கிடைச்ச பரிசு தொகை 10,000 இந்த பள்ளி வளர்ச்சி நிதியாக கொடுக்குறேன். எல்லாமே என் மாணவர்களுக்காக தான். இந்த ஆசிரியரோட தியாகம் கடவுளுக்கு சமம். தனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை அள்ளி வழங்கிய ஆசிரியர். அவார்டு எனக்கு கிடைச்சி ரொம்ப மிக்க சந்தோஷமா இருக்குது. இது மாணவர் மூலியமா கிடைச்சதுனால மாணவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். மேலும் ஊரையே வென்ற தனி மனித நேயம். தமிழகத்துல அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள்ல சிறப்பா பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் சென்னையில நடைபெற்றது. இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு 396 ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டியிருக்காங்க. இதுல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 15 ஆசிரியர்கள் நல்லாசிரியருக்கான விருது பெற்றிருக்காங்க. இதனிடையே விருது பெற்ற ஆசிரியர்களில் ஒருவரான எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கணித பட்டதாரி ஆசிரியர் கமலக்கண்ணன் மாவட்ட கல்வி அலுவலர் கபீர் என்பவரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது மூலமா தனக்கு கிடைத்த 10,000 ரூபாய் பரிசு தொகையின தான் பணிபுரிந்து வரும் எடப்பாடி அரசு பள்ளியின் வளர்ச்சிக்காக வழங்குவதா தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அந்த தொகையை சிஇஓ கபீர் கிட்ட வழங்கியிருக்கிறார். ஆசிரியரோட இந்த மனசுக்கு பலருமே வாழ்த்துக்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில உண்மையாவே நீங்க கிரேட் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ இணையத்துல பயங்கரமா வைரலாகிட்டு வருது.